கண்ணன் வணக்கம். அதிமுக குறித்து ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். இதுக்கு முன்னால் எப்போவுமே பேசலை. நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பப்ளிக் கால் கொஞ்சம் போடுங்க. இவங்க எல்லாருமே எதிராக தான் பேசுவாங்க விஜய்க்கு. அதனால் பப்ளிக் கால் கொஞ்சம் போட்டுருங்க. இவரும் எதிராக தான் பேசுவார், அவரும் எதிராக தான் பேசுவார் நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன மாதிரியான மனக்குமுறலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். டைரெக்டாக எங்களுக்கு இன்னும் ஓட்டு போடுங்கன்னு மட்டும்தான் அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன் நான். ஒருவேளை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். அவர் எங்களுக்கு போட்டி டிஎம்கே தான் அப்படின்ட்டு சொல்லிய பிறகு பொருந்தா கூட்டணி, அடிமை கூட்டணி அப்படின்னு சொல்லி இருப்பது அதிமுகவை தானா? வேற எதை அவர் சொல்லியிருக்க முடியும்? எனக்கு தெரியல, எனக்கு அறிவில்லை. ஊரறிஞ்ச உள்ளங்கை நெல்லிக்கனி கைப்புண்ணுக்கு எதற்கு கண்ணாடி. பாஜக பாசிசம், திமுக பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய். அடிமை கூட்டணி யாரை சொல்றாரு? பாஜக கூட யார் யார் கூட்டணியில் இருக்கா? யார் யார் இருக்கா? இப்போதைக்கு அதிமுக மட்டும்தான் இருக்கு. அப்போ வேற யாரும் அடிமைன்னு சொல்றாரா? இல்லை அவர் தான் கற்பனை பண்ணி பேசுறாரா? அப்படி இல்லை. அது மட்டும் சொல்லலை. அதிமுகவை பற்றி இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை எப்படி ஆரம்பித்தார், எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்தது. அதிமுக ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்த கட்சி இன்னைக்கு எவ்வளவு கீழே இறங்கி போயிருக்குது, சிதைஞ்சிருக்குது, சின்னாபின்னப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழனிசாமி தலைமையில் மோசமாக இருக்குதுங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தலை. ஆனால் அதிமுக அவ்வளவு மனக்குமுறலோட அந்த தொண்டர்கள் வேதனையோடு இருக்காங்கங்கிறத அவர் பட்டவர்த்தனமாக பதிய வச்சுட்டு. அது உண்மையா? வேதனையோடு இருக்கிறார்களா? ஊர் உலகத்துக்கே தெரியுது அதிமுக தொண்டர்கள் வேதனையோட இருக்காங்கன்னு. உங்களுக்கு தெரியலன்னா அப்போ ஊருக்கெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம். சரி. ஏன்னா அதிமுக தொண்டர்களுடைய வேதனைகளை முதலில் உணர்கிறவர் அரவிந்தாக்ஷனுங்கிறது அதிமுக தொண்டர்களாக எங்களுக்கு தெரியும். இது அரவிந்தாக்ஷனும் விஜய் மட்டும் இந்த கருத்தை சொல்லலை. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு நபரை தவிர்த்து விட்டு ஒட்டுமொத்த தமிழகமும் அதிமுக இன்று தன்னுடைய நிலையிலிருந்து கீழிறங்கியிருக்கிறது, தன்னுடைய தரத்தை தவற விட்டிருக்கிறது என்பது நன்றாகவே தெரிகிறது. திமுக உட்பட அதிமுக நன்றாக இருக்கணும்னு நினைக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க. தனக்குத்தானே பட்டம் சுட்டி கொண்டு தான் ஒருவன் மட்டுமே மகிழ்ந்து கொண்டு இருக்கிற அண்ணன் எடப்பாடிக்கு மட்டும்தான் இது புரியவே மாட்டேங்குது. இன்றைக்கி இந்த மாநாட்டின் மூலமாக விஜய் புரிய வைத்திருப்பார், தெரியாமல் இருந்தவரை இன்று தெளிய வைத்திருப்பார் என்று நம்புகிறோம். ஏன்னா எப்படி இருந்த கட்சி இன்றைக்கி எப்படி ஆயிருக்குங்கிறத சொல்லிட்டாரு. இந்த அடிமை கூட்டணியில் நான் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாரு. கொள்கை எதிரி பாஜகங்கிறதையும் அரசியல் எதிரி திமுகங்கிறதையும் தெளிவாக சுட்டி காட்டிட்டாரு. இந்த விஜயை பயன்படுத்தி நான் அதிமுகவை பலமாக்கிடுவேன், நான் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி எடப்பாடி தரப்பு அங்கே இருக்கிற சீனியர்களை நம்ப வச்சாங்கல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படி நான் யார்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை அப்படிங்கிறதையும் தெளிய வச்சிருக்கிறாரு. அதிமுக தொண்டர்கள் பழனிசாமியை நம்பாதீங்க, அவர் எம்ஜிஆர் கட்சியாக வச்சுக்கல, அம்மா வழி நடத்தின கட்சியை அம்மா கட்சியாக அவர் வச்சுக்கல, இந்த கட்சியை செதஞ்சு சின்னவனாக போய்கிட்டு இருக்கு. அதனால் வரக்கூடிய தேர்தலில் எனக்கு ஓட்டு போடுங்க அதிமுக தொண்டர்கள்ங்கிறத கேட்காம கேட்டிருக்கிறாரு, சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இதில் எப்படி விஜயும் நீங்களும் இணைப்பீங்க? இவ்வளவு தெளிவாக இருக்கிற விஜயை உங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் முதலமைச்சர்னு ஒத்துக்கிட்டு உங்கள் கூட கூட்டணி வந்துடுவாரா? வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க பேனரில், பிரச்சாரத்தில், விளம்பரத்தில், போஸ்டரில் எல்லாத்துலேயும் விஜய் தான் முதலமைச்சருங்கிற முன்னெடுப்போடு பயணிக்கிறாங்க. நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க மிஸ்டர் பழனிசாமி? யாரை ஏமாத்துறீங்க? எப்படி ஆட்சி அமைப்பீங்க? எப்படி வெற்றி பெறுவீங்க? திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, இன்டாக்டாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால்
திமுக கட்சி எது, திமுக கூட்டணி இருக்கிற கட்சி எது, யார் திமுக காரரு யார் மாற்று கட்சிக்காரங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மெர்ஜாயி ஜெல்லாகி பயணிக்கிறாங்க. அதிமுக எங்கே இருக்குது? என்டிஏ கூட்டணியில் இருக்குது. அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்குது. அப்புறம் அவங்கெல்லாம் என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது. யார்? எடப்பாடி, நயினார் நாகேந்திரன் எங்கள் கூட அவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, நாங்கள் எடப்பாடி கூட இருக்கிறோம். இப்போ ஒரே கூட்டணிக்குள்ளே இருவேறுபாடுமான கருத்து மாறுபாடு இன்னும் ஜெல் ஆகலை. இந்த விஜயினுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்குள்ள ஏதாவது அது வேலை செய்ய வைக்குமா? விஜயோட இந்த ஸ்பீச் ஒரு உதாரணம், பேச்சுக்கு முன்னாடியே வேலை செஞ்சிருச்சு. ஓ, இந்த விஜய் இன்னைக்கு தான் பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சுக்கு முன்னாடியே உதாரணத்துக்கு எங்கள் ஊர் ஒரு கிராமம், ஒரு 5000 மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய கிராமம், விருதுநகர் மாவட்டத்தில் காஞ்சாபுரங்கிறது. நான் பிறந்து வளர்ந்த ஊர். அந்த ஊரில் பெட்டிக்கடை டீ கடை வச்சுருக்கிற டீ கடை முத்தியான அவருக்கு பேர். அதிமுகவினுடைய ஆரம்பகால கட்சிக்காரர். அப்போ இவர் என்கிட்ட சென்னைக்கு வரும்போது கேட்டார், போன முறை நான் பாராளுமன்ற தேர்தலில் சீமானுக்கு ஓட்டு போட்டேன், இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடலான் இருக்கேன், உங்கள் கருத்து என்ன? நீங்கள் யாருக்கு ஓட்டு போட சொல்ல போகிறீங்க? என்ன இப்படி நீங்கள்லாம் பரம்பரை கட்சிக்காரர் இப்படி மாற்றி பேசுகிறீங்களே அப்படின்னா, எடப்பாடி இருக்குந்தண்டிக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போட முடியாது. எடப்பாடி இல்லாமல் இருந்தால் வேணால் நம்ம மறுபடியும் அதிமுக பற்றி யோசிப்போங்கிறத கட்சி சின்னம் பொறித்து கரைவேஷ்டி இன்னும் கட்டி கொண்டு இருக்கிற நபரால் சொல்ல முடிகிறது. இப்போ வச்சிருக்கிற பேனர்களில், விஜய் இருக்கிற பேனர்களில் எந்த கட்சியிலேருந்து போனாங்களோ இல்லையாங்கிறது தெரியாது. அதிமுக வீட்டில் இளைஞர்களும் இளம்பெண்களும் இருப்பாங்கள்ல, இந்த பரம்பரையாக நான் எம்ஜிஆர் ரத்தம் அம்மா வழிவந்தவர்கள்னு சொல்லுவோம்ல, இவங்க வீட்டு பிள்ளைகளில் இந்த 18 வயசில் இருந்தவங்க ஒரு 35 வயசில் இருக்கிற எல்லாருமே பேனர்களில் அதிமுக காரங்க, எங்களுக்கெல்லாம் வேலை பார்த்தவங்க, கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாமே விஜய் பேனரில் இருக்கிறாங்க. என்ன இப்படி போயிட்டீங்க அப்படின்னா, பிறகு அதிமுக நம்பி என்ன செய்கிறது? விஜய் தான் யங்ஸ்டர், எம்ஜிஆரை சொல்கிறாரு, அண்ணாவை சொல்கிறாரு. எடப்பாடி படத்தில் எம்ஜிஆர் அம்மாவும் கூட இருக்க மாட்டேங்காங்க. எப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி ஆதரவாளர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, புரட்சி தலைவரை புறக்கணிச்சாச்சு, புரட்சி தலைவியை புறக்கணிச்சாச்சு. இதை ஒருத்தர் கையில் எடுக்கிறாரு. எது வீக்காக இருக்கோ, எவன் மனக்குமுறலோடு இருக்கிறானோ, அந்த மனக்குமுறலை தனக்கு பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு தெளிவான அரசியலுக்குள்ளே வராமலே விஜய்க்கு தெரிஞ்சிருக்குன்னா, நீங்கள் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், எனக்கு 30 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்கிற நீங்கள் கட்சியை பிளந்து பிரித்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு லாபம்? ஒன்று திமுகவுக்கு லாபம், திமுக மீண்டும் ஆளுங்க வருவதற்கு லாபம். இன்னொன்று குமுறல்லையும் மனவேதனையிலும் அதிமுக தொண்டனால விஜய்க்கு லாபம். ஓகே 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 பேசலாம். ஒரு காலர். வணக்கம்ங்க, பாண்டியன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க பாண்டியன், சொல்லுங்க. சத்தம் வைங்கப்பா. சார் சொல்லுங்க, பேசலாங்க. விஜயோடைய இன்னைக்கு என்ன எப்படின்னா, விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்புங்கிற களத்துல இறங்கியிருக்காப்புல. சரியா? இது மிகப்பெரிய எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பழைய மாதிரி கிடையாது. எல்லாரும் பேப்பர் செய்தி, டிவி, அதனால டெய்லி சத்தியம் 1 hour அதை பார்த்துட்டு தான் எனக்கு எங்க இருந்தாலும் பாக்குறேங்கிற மாதிரி சூழ்நிலை. சரிங்களா? அதனால மக்களுக்கு நல்லா தெரியும் முழுமையா மாற்ற முடியுமான்னு. ஆனா இந்த பழைய கதாநாயகர்கள் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி அப்படி ஓரம் கட்ட முடியாது விஜய. கட்டாயம் ஒரு ஃபேக்டர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எந்த இடத்துல இவங்களே 2 துருவம் போட்டியே நடந்துட்டு போட்டுமே, ஆனா அதுல எங்க திமுக ஜெயிக்குமோ அங்க அண்ணா திமுக ஜெயிக்கும், எங்க அண்ணா திமுக ஜெயிக்குமோ அங்க திமுக ஜெயிக்கும். அதுக்கு மெயின் ஃபேக்டர் விஜயா தான் இருப்பாங்க. ஓகே சார், உறுதியா 2030 களம் ஆடுனார்னா 2031ல உறுதியா மாற்றம் இருக்கும். ஓகேங்க. இந்த 26 தேர்தல் இவரை கழித்து விட முடியாது, இவரை ஓரம் கட்டவும் முடியாது. நல்லது. இவர் ஒரு வலுவான புள்ளியா இருப்பார். நல்லதுங்க, நல்லது நல்லது. ஒரு 100 நாட்கள் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார் எடப்பாடி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி.
தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்ட்டு எல்லா இடங்கள்லையும் அவருக்கு ஓரளவு நல்ல கூட்டம் வருகிறது. நல்லாவும் மக்கள் மத்தியில் அவர் பேசுகிறார். ஆனால் இந்த 100 நாள் பயணத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு 65 கூட்டணி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 69 சீட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியினுடைய லீடர், ஜெனரல் செக்ரட்டரி, 33 வருஷம் இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி இன்னைக்கு அவர், சரியா, லீகல் எல்லாம் வேற அப்பாற்பட்டு. ஆனால் அந்த பார்ட்டியை, அந்த கட்சியை அடிமை கட்சின்னு சொன்னதோடு மட்டும் அவர் நிறுத்தலை, அது நடுவில் தான் சொன்னது. ஆனால் தொடக்கத்தில் ஒரு சிங்க கதையை ஒன்று சொன்னார். அந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எதுக்கு பலமில்லாத, நான் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன், சரியா, நான் எதற்கு பலமில்லாதவர்களோடு நான் எதற்கு சண்டை போடணும், அதனால நான் பலம் பொருந்தியவர்களோடு மட்டும்தான் போடுவேன், அது திமுகவோடு மட்டும்தான். செத்த பாம்பு அடிக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. நீங்கள் அதை நாகரிகமாக சொல்கிறீங்க. ஆக ஒரு மிகப்பெரிய கட்சியை, அந்த கட்சியிலிருந்து வாக்கு தனக்கு வேணும்னு நினைக்கிற ஒரு நபர், சரி, அப்போ யாரை சார்ஜ் பண்ணுறாரு, உன் தலைமை சரியில்லைங்கிறத அப்பட்டமாக சொல்கிறார். மிக பலவீனமாக திரு எடப்பாடி பழனிசாமியை விஜய் கருதுகிறார். நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு வீக்னஸான லீடர் அப்படிங்கிறத தன்னுடைய பேச்சின் மூலமாக இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. வெறும் பேச்சா, வார்த்தையா, விமர்சனமாக சொல்லலை, நிறைய கள ஆய்வுக்கு பிறகு தான் அதை பயன்படுத்திக்கிறாரு. நிறையா ரிப்போர்ட்ஸ் கேதர் பண்ணியிருக்கலாம், அவருக்கும் கொடுத்துருக்கலாம், களத்தினுடைய பிரதிபலிப்பு சேர்ந்துருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க எடப்பாடி சென்ற இடமெல்லாம் கூட்டம். ஆமாம், கூட்டம். எங்களுக்கு அந்த கூட்டம் எப்படி கூட்டப்பட்டதுன்னு தெரியும். முதல்ல ஆரம்பத்தில் 300 ரூபா கொடுத்து இல்லை இன்னைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இணையணும்னு நினைக்கிறோம், அதிமுக ஒன்றாக இருக்கணும்னு விரும்புகிறோம், அதிமுக உறுப்பினருங்கிறதுனால அந்த வேதனை இருக்குது. ஆனால் கூட்டப்பட்ட கூட்டத்துக்கும் கூடிய கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதிமுகவுக்கும் கூட்டப்பட வேண்டியதில்லை. என்னைய ஏன் கூப்பிடலன்னு சண்டை போடுவான் அதிமுக தொண்டை. ஒரு வேனில் ஒரு ஊர்லேருந்து ஒரு 10 வேன் அனுப்பிச்சோம்னா 11ஆவது வேனுக்கு ஒரு ஆள் வருவாங்க, 10 பேர் வருவான். அவ்வளோதான் வேணும், 10 வண்டி தான் ஒன்றிய செயலாளர் கொடுத்துருக்கிறாரு, மாவட்ட செயலாளர் அவ்வளோதான் கொடுத்துருக்காரு, அதுக்கு மேலே ஏற்ற முடியாதுன்னு சொன்னால் சண்டை போடுவான். போகிற வழியிலே மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் போயிடும், ஒன்றிய செயலாளருக்கு ஃபோன் போயிடும், எனக்கு இன்னொரு வண்டி வரலன்னா நீ ஊருக்குள்ளே வரமாட்ட அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு இருந்த அதிமுக தொண்டன் இன்றைக்கி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்கிறான். ஆனால் விஜய்க்கு இன்ன நேரம்லாம் வராதிங்க, குழந்தையோடு இருக்கிறவங்க வராதிங்க, கர்ப்பிணிகள் வராதிங்க, வயதானவங்க வராதிங்கன்னு சொன்னாலும் வர்றாங்க. ஸோ இந்த கள யதார்த்தத்தை அதிமுக தலைமையில் இருக்கணும்னு நினைக்கிறவரும் தான்னு அடம் பிடிக்கிறவனும் உணரணும். அப்படி உணரலை, இன்னமும் தலைக்கணத்தோடு தான் நான் நடப்பேன், நான் தான் வந்துட்டேன்னு கனவு உலோகத்திலே சந்திக்கக்கூடாது. களம் மாறுது இன்னைக்கு. அதாவது ரொம்ப வெளிப்படையாக எங்களுக்கு கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிறது அளவில் நிறுத்தி கொண்டு ஒரு எதிரியாக கூட தனக்கு, எங்களுக்கு இணையாக கூட அதிமுக இல்லைங்கிறது இன்னைக்கு உடைச்சிட்டாரு. பட்டவர்த்தனமா உடைச்சிட்டு, எதிரியா கூட இல்லை, மதிக்கிற அளவு கூட இல்லைன்ட்டாரு. உன்ன ஒரு மனுஷனை நினைக்கல பூடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவருடைய பேச்சு. அப்போ இது அவ்வளோ சாதாரணமாக சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் பொத்தாம்பொதுவாக ஒரு மேடை பேச்சில் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுல்ல. இது ரொம்ப இந்த அளவு அதிமுக. இன்னொன்று, அவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு கொள்கை தலைவர்னு ஒரு 5 பேர் வச்சுருந்தாங்க, அதோடு இந்த மாநாட்டில் நிறுத்தலை. இந்த சைடு அண்ணா, இந்த சைடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடுவில் விஜயை போட்டு 1967, 1977, 2026 திரும்ப போகுது அப்படின்னு சொல்கிறார். இந்த அடிப்படையில் சொல்கிறாரு. அண்ணா மிகப்பெரிய கொள்கை குன்று, அறிவு ஜீவி, அறிவாற்றல் மிக்கவர், பேச்சாற்றல் மூலம் தன்வயப்படுத்தினார் தமிழகத்தை. 60-62 காலகட்டத்தில் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய கைது, காங்கிரஸ் 63 அவர் இறப்பு. அந்த இறப்பை அண்ணா பயன்படுத்தினார். தேவரையா முக்குளத்தூர் சமூகத்தில் கடவுளாகவே போற்றப்படியவர்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த வேனில் ஏறி புரட்சி தலைவரும் அண்ணாவும்
பசும்பொன் கிராமத்தில் அடக்கம் செய்யப்படுற இடத்துல வரைக்கும் போய் அடக்கம் செஞ்சு விட்டு அங்கே இருந்து தங்களுடைய வார்த்தைகளை பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க, ஒரு அறுவடை பண்ணாங்க. அது வரைக்கும் முக்குளத்தூர் சமூகம் காங்கிரஸ் ஆதரவில் இருந்துச்சு. அப்புறம் 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், இளைஞர்கள் வெளிச்சிமிகு இளைஞர்களுடைய புரட்சியாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் வெடிச்சிச்சு. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி திமுக தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக மக்களுடைய பல்ஸை பிடிச்சி, அண்ணாவே அப்போ எம்எல்ஏக்கு போட்டியிடலை, எம்பியாக தான் இருந்தார், ஆட்சிக்கு வருமா வரமாட்டான்னு தெரியாது. சரி சரி. அப்போ அண்ணா வர்றதுக்கு அந்த சூழ்நிலை காரணமாக அமைஞ்சிச்சு, இளைஞர்களுடைய எழுச்சி காரணமாக அமைஞ்சிச்சு. அதே மாதிரி தான் புரட்சி தலைவரை திமுகலேருந்து நீக்கும் போது 77 திமுகவா அதிமுகவான்னு தான் போட்டி வந்துச்சு, வேறு கட்சி போட்டி வரலை. அதுக்கும் இதே மாதிரி விசிலடிச்சாங்க குஞ்சுகள்னு சொல்லி தான் அதிமுகவை சொன்னாங்க. அந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகள்னு இளைஞர்கள் பட்டாளம் தான் எம்ஜிஆரை விரும்பிச்சு. ஓகே. ஆனால் அந்த வரலாறு திரும்பும்னு விஜய் சொல்கிறாரு. இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. ஓகே. ஆனால் அதிமுகவின் பலகீனம் அப்படி ஒரு சூழ்நிலை விஜய்க்கு கொடுத்துருமோங்கிற பயம் இருக்கு. இதை அதிமுக தலைவர்கள் உணரலை அப்படின்னா இனியும் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு தான் தான் பெரியாளு நினச்சிக்கிட்டு இருந்தா களம் மாறும், காட்சி மாறும், அதிமுகவின் எதிர்காலம் அதோகதியாக மாறும். அது உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம். இனியும் தாமதிக்காம அதிமுகவின் ஒற்றுமைக்கு உறுதுழைக்க வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அதிமுகவை ஒருங்கிணைக்காம இன்னும் நான் வந்துட்டேன் வாழ்ந்துட்டேன் சட்ட போராட்டத்தில் ஜெயிச்சிட்டேன்னா சிக்கல் தான். ஓகே ஓகே. ஒரே ஒரு காலர். வணக்கம்ங்க இமாம். வணக்கம்ங்க. வணக்கம் சார் இமாம். வணக்கம் சார். வணக்கங்க, பேசலாங்க இமாம். நீங்க உட்பாசியர்களுக்கும் விவாத பங்கேற்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைக்கும் வணக்கத்தை தெரிந்து கொள்ளுங்க சார். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க சீக்கிரமா. மற்ற சேனலோட உங்க சேனல்ல கரெக்டா ஒரு ஆள் பேசினா இடையில பேசாம கரெக்டா நடத்துறீங்க சார், பாராட்டக்கூடிய விஷயம் சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க சொல்ல நினைக்கிறத சொல்லலாம். அடுத்தது சார், இவர் ஒரு குடும்பத்தை நடத்துறது இன்னைக்கு கஷ்டமான நிலைமை இருக்கு. நான் பேச்சுல பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். பிராக்டிக்கலா செய்யும் போது தான் அதுல நிலைமை என்ன கஷ்டம் இருக்கு நஷ்டம் இருக்குன்னு தெரிய வரும் சார். சரி. அதனால இன்னைக்கு அவர் 2 அரசையும் எடுத்து பேசுறாரு, பாராட்ட வேண்டிய விஷயம் தான். 2 அரசையும் பேசுறாரு. ஓகே. ஆனா இவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்தா திரும்பி லஞ்சம் இல்லாத நாடாகவும் லஞ்சத்தை ஒழிச்சு விலைவாசியை குறைச்சு மக்களுக்கு நன்மை செஞ்சாலும் பாராட்டக்கூடிய விஷயம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். நல்லதுங்க, நல்லது. நன்றி நன்றி. முடிக்க போறேன். எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்திற்கு இன்னைக்கு அதிமுக வந்து விட்டதா, அல்லது விஜய்க்கெல்லாம் பதில் சொல்லி அதை திரும்ப அந்த பார்ட்டியை பெரிய ஆளாக்கி விட வேண்டிய தேவை அதிமுகவிற்கு இல்லையா? இல்லை, அப்படி நம்ம ஒதுக்கிற முடியாது. சரி, இது ஒரு பிரசன்ட் ஆஃப், அதாவது யங்ஸ்டர் இளைஞர்களும் இளம்பெண்களும் தன்னெழுச்சியாக கூடுறத நம்ம அவ்வளோ எளிதாக புறந்தள்ள முடியாது. தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஓட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்கணும். ஓகே. 35% திமுகவுக்கு அப்டேட்டாக இன்டாக்டாக இருக்குது. சரி. 10% ஓட்டுங்கிறது கூட்டணி பலத்தோடு இருக்குது. சரி. அப்போ 45% அவங்களுக்கு தயாராக இருக்குது. 72லேருந்து 76% ஓட்டு விழுகுது. அதில் கிட்டத்தட்ட 45% ஓட்டர் திமுக இன்னைக்கு அப்படியே பேக்கப் பண்ணி வச்சுருக்கு. அதில் சிதறாமல் அப்படியே இருக்குது. அப்போ பேலன்ஸில் இருக்கிற 55% ஓட்டுக்கு தான் நம்ம இப்போ சண்டை போடுறோம். அதில் ஏடிஎம்கே 20% இருக்குது. பிஜேபி கூட்டணிங்கிறது ஒரு 18% இருந்துச்சு. அந்த 18% எடப்பாடி எதிர்ப்பில் வந்த 18% தான். இல்லைன்னா 2% 3% தான் பிஜேபி இருந்திருக்கும். சரி. அப்போ இந்த 20 இந்த 18ங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. 4-5 தான் அதில் கன்ஃபார்மு. விஜய் எவ்வளவு பிரிக்க போகிறாரு? இவங்கெல்லாம் சேர்ந்தாத்தே 55 வரும். திமுக 45 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 55ங்கிறது விஜய் சேரணும், பாஜக சேரணும், எடப்பாடி சேரணும், தினகரன் சேரணும், ஐயா ஓபிஎஸ் சேரணும். எல்லாருமே எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும். சரி. இப்போ ஒன்று சேராமல் விஜய் தனியாக, பிஜேபி கூட்டணி தனியாக, இன்னொரு அணி தனியாக நின்னா அது திமுகவுக்கு தான் லாபம். அதிமுக உட்பட பாஜக உட்பட அனைவருக்குமே அது பாதிப்பு. 2ஆம் இடத்திற்கு போட்டி வரும். அந்த போட்டியில் விஜய் கட்சியே முன்னிலைக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ரொம்ப நன்றி.